வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிர் என்ன கடத்திக்கிட்டோ தூக்கிட்டோலாம் போகவே இல்ல. நானா தான் திருச்செந்தூருக்கு போனேன்னு ராஜு சொல்ல, எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அங்க எங்க கல்யாணம் என்ன சூழ்நிலையில நடந்ததுன்னு அங்க யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னு ராஜு சத்தமா சொல்றாங்க. ஹேய், எந்த சூழ்நிலையில நடந்தது சொல்லு கேப்போம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சொன்னா உங்களாலலாம் தாங்க முடியாது. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அப்படின்னு ராஜி ஆரம்பிக்க, ராஜி அப்படின்னு அவங்க தோல்ல மீனா கைய வச்சு, இப்ப எதுக்கு நீ பழைய விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மீனா கேக்குறாங்க. எல்லாருக்கும் எல்லாமும் தெரியட்டும்க்கா அப்படின்னு ராஜி கத்த, நீ என்ன சொன்னாலும் உன் வீட்ல இருக்கவங்க உன்னை புரிஞ்சுக்க போறது இல்ல. நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருமே தப்பானவங்கன்னு உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீ என்ன சொன்னாலும் அவங்க மாற போறது கிடையாது அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏன்பா இவங்க மனசு பூரா அழுக்குப்பா, அதான் மத்தவங்க மனசையும் அழுக்காக்கணும்னு நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்காரு. யோ, உன் தத்துவம் வேக்கானம் இதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசு. நீ பெத்து வச்சிருக்கிறியே ஒரு கிரிமினல், இப்போதைக்கு அதை எப்படி மீட்க முடியும்னு பாரு, இல்ல வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாரு அப்படிங்கிற சக்திவேல் மகன்கிட்ட. ஏண்டா குமாரு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு போற மாதிரி அதே மாதிரி ஜெயில்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு போக முடியும் அப்படின்னு கேக்குறாரு. தெரியலையேப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, முடிஞ்சா அதை பத்தி கொஞ்சம் விசாரிடா. போய் சோறு கீரை கொடுக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சக்திவேல் நக்கலா சொல்றாரு. அதான் என் புருஷன் சொல்றாருல்ல, என் புள்ள தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான், அது உங்க காதுல விழலையா? என் புள்ள ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டான் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. நான் அடிச்சு சொல்றேன், அவன் ஜெயிலுக்கு போவான், போயே தான் தீருவான். அங்க போய் இல்லாத கஷ்டம்லாம் படுவான். அத பார்த்து பார்த்து நீங்க எல்லாம் ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. நான் சொல்றதெல்லாம் நடக்கும், நடக்குதா இல்லையான்னு பாருன்னு சவால் விடுறாரு சக்திவேல். என்ன, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையானே அப்படின்னு கோமதி கேட்க, இவகிட்ட என்ன பேச்சு, எல்லாரும் உள்ளர வாங்கன்னு திரும்புறாரு முத்துவேல். இருங்க அப்படின்னு பக்கத்துல போற கோமதி, என்னதான் கோவம் இருந்தாலும் என்னதான் வன்மம் இருந்தாலும் இந்த ஜென்மத்துல நீங்க 2 பேரும் தான் எனக்கு அண்ணன், நான் தான் உங்களுக்கு தங்கச்சி, இதுல எந்த மாற்றமும் இல்லல்ல. இங்க பாருங்க, உங்க பேச்சு கேட்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால உங்களுக்கு என்ன பிடிக்காம போச்சு. உங்களை கேட்காம இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால உங்களுக்கு ராஜிய பிடிக்காம போச்சு, அவ்வளவுதானே. அப்படி இருந்தா என்னமோ பண்ணுங்க, போய் தொலைங்கன்னு எங்களை தலை முழுகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. எதுக்கு தினம் தினம் வம்புக்கு இழுத்துக்கிட்டே நிக்கிறீங்க? எதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே கோவமா கத்துறாங்க. கோமதி சும்மா இருமா அப்படின்னு அவங்க அம்மா தயக்கமா சொல்ல, அம்மா நீ பேசாம இருமா, கல்யாணம் ஆகி நான் வீட்டை விட்டு வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகி போச்சு. ஆனா இன்னை வரல நான் ஒரு கெடுதல் நினைச்சிருப்பேனா? இல்லையே. அப்புறம் எதுக்குமா இவங்க மட்டும் எங்களுக்கு கெடுதல் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கோமதி கேட்க, காந்தி மடிதி வடிவு 2 பேரும் அழறாங்க. மாரியும் ரொம்ப வருத்தமா பாத்துட்டு இருக்காங்க. ஆயிரம் சொன்னாலும் நாங்க உங்க வீட்டு பொண்ணு தானேம்மா, என்ன அழ வைக்கிறதுல அவங்களுக்கு இப்படி என்னமா சந்தோஷம்? எங்க வீட்டுக்கு வாழ வந்த ராஜியை அப்படி அழ வச்சு பாக்குறதுல இவங்களுக்கு என்னமா சந்தோஷம்? மனுஷங்களா நீங்க என்ன? கோமதி கையை நீட்டி முத்துவேல் முகத்துக்கு முன்னாடி கேக்குறாங்க. கோமதி நீ உள்ளர வாங்குறாரு பாண்டியன். இருங்கங்கிற கோமதி, இன்னைய வரைக்கும் உங்க வீட்ல ஒரு இருமல் சத்தம் கேட்டாலும் எனக்கு எப்படி பதறுது தெரியுமா? ஐயோ என்னாச்சோ, யாருக்கோ உடம்பு சரியில்லையோன்னு மனசு கிடந்து துடிக்குது. உங்களுக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லையா? எப்படியோ பொழைச்சிட்டு போகட்டும்னு விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதோ பாருங்க, முன்ன பின்ன தெரியாதவன் எவனோ ஒருத்தன் என்னை பத்தி தப்பா பேசினா கூட நான் பரவாயில்லன்னு விட்டுருவேன். ஆனா கூட பிறந்தவங்க பழி சொல்றதுதான் என்னால தாங்கவே முடியல. கூட பிறந்தவங்க வன்மத்தோட இருக்கிறத தான் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி அட, எனக்கு என்னமோங்கிற மாதிரி முத்துவேல் ஒரு பக்கமும் சக்திவேல் ஒரு பக்கமா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஐயோ அழாதீங்க அத்தனை மயிலு கன்சோல் பண்றாங்க. திரும்பாங்கிற கோமதி, செய்யாத தப்புக்கு என் புள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு, நான் எம்புட்டு பதட்டமா இருப்பேன், என் புருஷன் எம்புட்டு பதட்டமா இருப்பாரு பாருங்க, அவ என்ன மனநிலைமையில நிக்கிறா, அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி எல்லாம் பேசுறீங்க? நிஜமா உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா, இல்ல அந்த இடத்துல கல்லுதான் இருக்கா அப்படின்னு கோமதி கேட்க, அவங்க அண்ணனுங்க 2 பேரும் அதே போஸ்ல நிக்கிறாங்க. கோமதி, நீ எதுக்கு இவங்க கிட்ட நியாயம் கேட்டுட்டு இருக்கிற? இங்க பாரு, நீ கண்ணீர் விட்டு கதர்னா திருந்துற ஜென்மமா இது? நீ அழுகிறத பார்த்தவொன்ன குற்ற உணர்ச்சி வந்துருமா எல்லாருக்கும்? இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது. உள்ளர வா, எல்லாரும் உள்ள போங்க வான்னு சொல்றேன் இல்லங்கிற பாண்டியன் கோமதியோட தோலை பிடிச்சு திருப்பி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க பாரியா, என் பையன் ஒழுக்கமானவன்னு நிரூபிச்சு காட்டுவேன். அப்படி நிரூபிச்சு கூட்டிட்டு வரதை நீங்க பார்க்கத்தானே போறீங்க, அப்ப தெரியும் என் மகன் யாரு நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. எல்லாரும் இவங்கெல்லாம் வெளியே நிக்கிறாங்க. உலகத்திலேயே கொடூரமான வியாதி எது தெரியுமா? அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுதான். அந்த வியாதி உங்களுக்கு வந்திருக்குடா, அத சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களையும் அழிச்சிடும், உங்க கூட இருக்கவங்களையும் அழிச்சிடும்பா. என்னப்பான்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுகிட்டே உள்ளர போறாங்க. வடிவும் மாறியும் அவங்க பின்னாடியே போக,
முத்துவேல், சக்திவேல், குமரவேல் 3 பேரும் வெளியவே நிக்கிறாங்க. பாண்டியன் வீட்டுக்குள்ள வந்து அவரோட சேர்ல உட்கார்ந்திருக்காரு. இங்க பாருங்க, அவங்க பேசின பேச்சுக்காகவாவது கதிர் எந்த தப்பும் பண்ணல. நிரபராதின்னு நிரூபிங்க. இத பாருங்க, நிரபராதின்னு நிரூபிச்சு அவங்க கண்ணு முன்னாடியே கூட்டிட்டு வரணுங்க அப்படின்னு கோமதி வெறியோட சொல்றாங்க. கோமதி, எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம், நீ கவலைப்படாத அப்படிங்கிற பாண்டியன், செந்தில் நீ வாடான்னு எந்திரிக்கிறாரு. சம்மந்தியம்மா, சம்மந்தின்னு சொல்லிக்கிட்டு மயிலோட அம்மாவும் அப்பாவும் பதட்டமா ஓடி வர்றாங்க. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம், எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, போட்டது போட்டபடியே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல கோமதி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சம்மந்தியம்மா, மாப்பிள்ளையோட தம்பி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு, போலீஸ்காரங்க அவரை வெளியில விட்டுருவாங்க அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, பாவங்க அவன் ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டான், அவனை போய் பொண்ணை கடத்திட்டான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோமதி அழறாங்க. சம்மந்தியம்மா அழாதீங்க சம்மந்தியம்மா அப்படின்னு மயிலோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வக்கீல் கிட்ட பேசுனீங்களா, என்ன சொன்னாங்கன்னு மயிலோட அப்பா கேக்குறாரு. வக்கீல பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காரு, நான் வேணா அவர் நம்பர் தரட்டுமா, பேசி பாக்குறீங்களா, உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவாரு அப்படின்னு மயிலோட அப்பா கேக்குறாரு. நாங்க பார்க்க போற வக்கீலே ரொம்ப பெரிய வக்கீல் தான், ஒருவேளை அவரு முடியலன்னு சொன்னாருன்னா அப்புறமா நீங்க சொன்ன வக்கீல பாக்குறோம் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. சரி தம்பி, அப்புறம் எஸ்பி நமக்கு தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட வேணா பேசி பார்க்கவா அப்படின்னு மயிலோட அப்பா கேட்க பயந்து போய் பாக்கியம் அவரை பாக்குறாங்க. ஐயோ, இவரு ஏதோ புது பிரச்சனையை கிளப்ப போராட்டிருக்கேன்னு மயிலு பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, அவர் சொன்னா கதிர் தம்பியை விட்டுருவாங்க, அதுக்காக தான் மயிலோட அப்பா சொல்றாரு. ஏங்க, தப்பு பண்ண வேண்டாங்க எஸ்பி டிஎஸ்பின்னு சிபாரிசுக்கு போவாங்க, என் பையன் அந்த எந்த தப்பும் பண்ணலைங்களே, அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சு கண்டிப்பா அவனை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுவும் சரிதான் சம்மந்தி அப்படின்னு அவர் சொல்ல, நாங்க வக்கீல பாத்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வரலும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. நீங்க போயிட்டு வாங்க சம்மந்தி, நாங்க இவங்கள பாத்துக்கிறோம் அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, கோமதி கவலைப்படாம இரு, ராஜி கவலைப்படாதம்மா, கண்டிப்பா கதிரை கூட்டிட்டு தான் வீட்டுக்கே வருவோம், செந்தில் வாடான்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்ப, அம்மா வரோன்னு சொல்லி செந்திலும் கிளம்புறாரு. தம்பியோட தான் வருவோம், அழாம இருமான்னு சொல்லிட்டு அவர் போக, கூட்டிட்டு வந்துருங்கடா அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்காங்க. மயிலு அவங்கள உட்கார வைன்னு பாக்கியம் சொல்ல, மயிலு கோமதியை கூட்டிட்டு போய் சோஃபால உட்கார வைக்கிறாங்க. மயிலு, அவங்க ஏதாவது சாப்பிட்டாங்களா அப்படின்னு மயிலோட அம்மா கேட்க, சமைச்சா தானேமா சாப்பிடுறதுக்கு, இன்னும் எதுவுமே சமைக்கல, யாரும் சாப்பிடவே இல்ல அப்படின்னு மயிலு சொல்றாங்க. நீ ஏதாவது சமைச்சிருக்கலாம்ல, சாப்பிடாம இருந்தா அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடாதா, சரி நான் போய் சமைக்கிறேன்னு பாக்கியம் திரும்புறாங்க. ஐயோ, என் புள்ள சாப்பிடாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான், எனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் கேடு அப்படின்னு கோமதி கதறி அழறாங்க. சம்மந்தி அம்மா, நீங்க சாப்பிடலன்னா மத்தவங்களும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாரும் இப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, நான் போய் ஏதாச்சும் சமைக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற பாக்கியம். மயிலு, நீ போய் சம்மந்தி அம்மா உள்ளர கூட்டிட்டு போய் உட்கார வை அப்படின்னு பாக்கியம் சொல்ல, சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க மயிலு. நான் வரும்போதே பார்த்தேன், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன ஏதுன்னு தலையை எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்க, எப்ப வேணும்னாலும் உள்ளர வந்து வம்பு பேச ஆரம்பிச்சிருவாங்க, அம்மாடி மீனா, ராஜியும் அரசியும் உள்ளர கூட்டிட்டு போ அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, சரிங்கம்மான்னு மீனா தலையாட்டிட்டு பாத்துக்கோங்கன்னு மயிலுகிட்ட சொல்லிட்டு, அரசி ராஜி வாங்க உள்ளர போலாம் அப்படின்னு அவங்க 2 பேரையும் உள்ளர கூட்டிட்டு போறாங்க. நீ அத்தைய உள்ளர கூட்டிட்டு போங்கறாங்க மயிலுகிட்ட அவங்க அம்மா. அத்தை வாங்க அத்தை, ரூமுக்கு போயிடலாம், தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது வாங்க அப்படின்னு மயிலு ரொம்ப ஆதரவா பேசி கோமதியை உள்ளர கூட்டிட்டு போறாங்க. பாக்கியம், பாவம் இல்ல சம்மந்தி வீட்டுக்காரங்கன்னு மயிலோட அப்பா கேக்குறாரு. நமக்கு தெரிஞ்சு 2வது தடவையா இந்த வீட்டு ஆளுங்க போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறி இருக்காங்க, என்னமோ நேரம் சரியில்லை, சம்மந்தி கிட்ட சொல்லி ஜோசியர் யாரையாவது பார்க்க சொல்லணும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஆமா ஆமா பார்க்க சொல்லணும், சுடர் வேற போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா, நான் போய் ஒரு எட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மயிலோட அப்பா திரும்பி நடக்க, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பாக்கியம் கூப்பிட, என்னன்னு திரும்புறாரு உங்க அப்பா, உங்களுக்கு ஹைகோர்ட் வக்கீல தெரியுமா அப்படின்னு பாக்கியம் கேட்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு அவரு. எஸ்பி கிட்ட பேசவான்னு கேட்டீங்க, அவரையும் தெரியுமான்னு பாக்கியம் ஒரு மாதிரியா கேட்க, எஸ்பியும் எனக்கு தெரியும், ஆனா அவருக்கு என்னை தெரியாதுங்கிறாரு மயிலோட அப்பா. அப்புறம் என்னத்துக்கு அளந்து விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு பாக்கியம் கேட்க, சும்மா ஒரு கெத்துக்கு சொல்றது தானே பாக்கியம்னு அவர் சிரிச்சிட்டு சொல்றாரு. வக்கீல கூட்டிட்டு வாங்க, இல்லன்னா எஸ்பி கிட்ட பேசுங்கன்னு சம்மந்தி சொல்லியிருந்தா என்னையா பண்ணிருப்ப அப்படின்னு பாக்கியம் கேட்க, பாக்கியம் அது வந்து அப்படின்னு தடுமாறுறாரு மயிலோட அப்பா. வெளியே உன்னைய கூட்டிட்டு வரும்போது உன் வாய்க்கு பூட்டு போட்டு தான் கூட்டிட்டு வரணும், அப்பதான் இப்படி கண்டதை எதையும் உளறி வைக்காம இருப்ப, கூறு கெட்ட மனுஷா அப்படின்னு பாக்கியம் திட்டிட்டு இருக்கப்ப, கோமதிய உள்ளர விட்டுட்டு மயில் அங்க வந்து நிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு மயில கூப்பிட்டுட்டு வந்து நிக்க, ஏண்டி வீட்ல எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தா நீயும் கூட நின்னு அழுதுட்டு நிப்பியா, மூத்த மருமகளா லட்சணமா நீதானே எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா மயிலுகிட்ட பேசிட்டு இருக்கப்ப, வெளியே அவங்க அப்பா போயிடுறாரு. ஓடிட்டாரா உங்க அப்பா, அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அவரை, நீ வா நம்ம சிம்பிளா ஒரு ரசமாச்சும் வச்சு போடுவோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அம்மா வா சரி வா அப்படின்னு மயிலும் உள்ளர போறாங்க. நைட் ஆயிடுது. பாண்டியன், பழனி, சரவணன், செந்தில் 4 பேரும் ஸ்டேஷனுக்கு வெளியே தான் நிக்கிறாங்க. ஏன் மச்சான், நம்ம வக்கீல் கூட போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னமும் நம்ம கதிரை விட்டபாடு இல்லையே அப்படின்னு பழனி கேக்குறாரு. டேய் அதெல்லாம் விட்டுருவாங்கடா, தப்பு பண்ணாதவன புடிச்சு வச்சு அவங்க என்னடா சாதிக்க போறாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கப்ப லாயர் வெளியே வர்றாரு.
சார் சார் என்ன சொல்றாங்கன்னு பாண்டியன் கேட்க, நாம நினைச்ச அளவுக்கு ஈஸியா கதிர வெளியே கூட்டிட்டு வர முடியாது. நைட்டு கதிர லாக்அப்ல வைக்க முடியாதுன்னு சப் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக போறதா சொல்றாங்க அப்படின்னு லாயர் சொல்ல 4 பேருக்கும் ஒரே அதிர்ச்சி. சார் என்னங்க சார் இது? அது எப்படிங்க சார் அவனை கொண்டு போய் ஜெயில்ல போட முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, சார் பொண்ணு காணாம போன கேஸ் மத்த கேஸ் மாதிரி ஈஸியா டீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு லாயர் சொல்ல, அது சரிங்க சார், ஆனா நம்ம கதிர் தான் எதுவுமே பண்ணலையேன்னு பதட்டமா கேக்குறாரு பழனிவேல். சார் இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் பேசுறேங்க சார்னு பாண்டியன் உள்ளர போக, சார் சார் இருங்க சார் பேசிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்கும் போதே பொண்ணோட அப்பா வெளியே வர்றாரு. இதுவரைக்கும் நான் என்ன பொண்ண பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. ஆனா இப்ப அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சுபாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சார் உங்க கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. உங்க இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. அதே நேரம் என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க ஐயா. அவன் கண்டிப்பா உங்க பொண்ண கடத்தியிருக்க மாட்டான். ஐயா தயவு செய்து நம்புங்க ஐயா. ஐயா அவன் கூட பிறந்தது 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்க ஐயா. அவன் கல்யாணம் பண்ண புள்ளையும் இருக்குங்க ஐயா. பொம்பளை பிள்ளைய கடத்துற அளவுக்கெல்லாம் என் பையன் கீழ்த்தரமானவன்லாம் கிடையாதுங்க ஐயா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இப்படி ஒரு கேவலமான பையனை பெத்துட்டு வக்காலத்து வேற வாங்குறீங்களா அப்படின்னு சுபாவோட அப்பா சொல்ல சரவணனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. யோ யார பார்த்து என்ன சொல்ற அப்படின்னு பாஞ்சிட்டு போக, மாப்ள அப்படின்னு பழனி ஒரு பக்கமா, அண்ணே அப்படின்னு செந்தில் ஒரு பக்கமா இழுத்து பிடிக்கிறாங்க. போடா நீ வேற, பாவம்டா அவரு, பொண்ண காணோம்ங்கிற ஆதங்கத்துல அப்படிதான் பேசுவாரு, நம்ம தான்டா புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற பாண்டியன். ஐயா சத்தியமா உங்க பொண்ணு திரும்ப கிடைக்கும் ஐயா, கவலைப்படாம இருங்க அப்படிங்கிற பாண்டியன் ஸ்டேஷனுக்குள்ள போக மீதி எல்லாருமே உள்ளர போறாங்க. உள்ளர வேகமா வர்ற பாண்டியன் லாக்பக் கிட்ட போய் கதிரு அப்படின்னு கூப்பிடுறாரு. உள்ளர கதிர காணோம்னு, சார் எங்க சார் என் பையன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்க, உட்காருங்க நீங்க நினைச்ச நேரமெல்லாம் பார்க்க முடியாது, வெயிட் பண்ணுங்கங்கறாரு இன்ஸ்பெக்டர். சார் பார்க்க முடியாதுன்னா நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு லாயர் சொல்ல, பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லலங்க சார், வெயிட் பண்ண தானே சொன்னேன், கொஞ்ச நேரத்துல சப் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்ப பாத்துக்கங்க அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள் அவனை கூட்டிட்டு வாங்கங்கறாரு. ஓகே சார்னு கான்ஸ்டபிள் போறாங்க. கான்ஸ்டபிள் கதிர கைத்தாங்களா கூட்டிட்டு வர பாக்குற பாண்டியன் அப்படியே பதறி போயிடுறாரு. கதிரோட முகமெல்லாம் அடிபட்டு வீங்கி கிடக்கு. ஏய் கதிர்னு பாண்டியன் அவங்க அண்ணன் மாமா எல்லாரும் பதறாங்க. சார் என்னங்க சார், எதுக்குங்க சார் இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சத்தம் போடுற பாண்டியன் 2 கையையும் அவரோட கன்னத்துல வச்சு கதிரு கதிருன்னு பதறாரு. அப்பா அப்படின்னு கதிர் கூப்பிட, என்னடா இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாண்டியன் அழ ஆரம்பிச்சிடறாரு. நாடகமெல்லாம் அப்புறம் போட்டுக்கங்க, இப்ப பேசாம இருக்கணும் சொல்லிட்டேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் என்னங்க சார் இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு லாயர் கேக்குறாரு. நிமிஷத்துக்கு ஒரு கதை சொன்னா வேற என்ன பண்ணுவாங்க, உண்மையை சொன்னா நாங்க ஏன் அடிக்க போறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் கடத்தலன்னா கடத்தலன்னு தானேங்க சார் சொல்லுவா, அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சா தானேங்க சார் சொல்லுவா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதாங்க சார், கொஞ்சம் கூட ஈவு இருக்க இல்லாம இப்படி போட்டு அடிச்சு அப்படின்னு பாண்டியன் கோவமா கத்திட்டு அழறாரு. இப்படி ஒரு பையனை பெத்துட்டு இந்த பேச்சு பேசுறீங்கன்னு இன்ஸ்பெக்டர் நக்கலா சொல்றாரு. சார் என் புள்ள நல்லவங்க சார், என் மவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க சார் அப்படின்னு பாண்டியன் படு ஸ்ட்ராங்கா சொல்ல கதிர் அப்பாவையே பாக்குறாரு. சக்திவேல் புல்லட்ல வந்து வெளியே நிறுத்துறாரு ஸ்டேஷனுக்கு. சார் சந்தர்ப்பம் என் பையனுக்கு எதிரா இருந்தா என் மவன் குற்றவாளி ஆயிருவானா, சொல்லுங்க சார் கேக்குறேன்ல சொல்லுங்க சார் அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க. சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு லாயர் சொல்றாரு. தப்பே பண்ணாம இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க என்னன்னு கேட்கறது இல்லையாங்க சார்னு பாண்டியன் லாயர் கிட்ட கத்துறாரு. சார் கொஞ்சம் வாங்க இப்படி வாங்கன்னு லாயர் பாண்டியன் அந்த பக்கமா கூட்டிட்டு போற. சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார், அநியாயங்க சார், ஒரு அப்பாவிய போட்டு இந்த அடி அடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் நியாயமே இல்லைங்க சார் அப்படின்னு பழனி ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காரு. சக்திவேல் உள்ளர நுழைய அவருக்கு சல்யூட் அடிக்கிறாரு ஒரு கான்ஸ்டபிள். வாங்க சார்னு சொல்லி, இன்ஸ்பெக்டர் இருக்காரான்னு சக்திவேல் கேட்க, சார் உள்ளர்தான் இருக்காருங்கிறாரு அவரு. சக்திவேல் உள்ளர வர, சார் வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு கை கொடுத்து உட்கார வைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். எப்படி இருக்கீங்கன்னு சக்திவேல் கேட்க, நல்லா இருக்கேங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன், ஒத்த நாட்டுல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்கன்னு போன வாரம் தான் தெரிஞ்சது, அப்பவே வரணும்னு நினைச்சேன், நேரம் தான் கிடைக்கலன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு சக்திவேல். பரவாயில்லைங்க சார்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு சக்திவேல் கேக்குறாரு. நல்லா போயிட்டு இருக்குங்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா, சுத்தி பாத்தீங்களான்னு சக்திவேல் கேட்க, நல்லா பிடிச்சிருக்குங்க சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, பாண்டியன் ஃபேமிலி அப்படியே தெனாவட்டா ஒரு பார்வை பாக்குற சக்திவேல். அப்புறம் இன்ஸ்பெக்டர் இந்த கும்பல் ஏன் இங்க நிக்குதுன்னு கேக்குறாரு. பொண்ணு கடத்தல் கேசுங்க சார்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, பொண்ணு கடத்துனாங்களா, யாரு எப்ப அப்படின்னு சக்திவேல் கேட்க, சுபாவோட போட்டோவை காமிச்சு இவன் தான் கார்ல வந்த பொண்ணை கடத்திருக்கான்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். இவன் இன்னும் திருந்தலையே இன்ஸ்பெக்டர்னு சக்திவேல் கேட்க, யோ திருந்துற அளவுக்கு என் மவன் என்ன தப்பானவனா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. யோ அவன் 1ஆம் நம்பர் கிரிமினல்யா இன்ஸ்பெக்டர், இந்த குடும்பமே கிரிமினல் குடும்பம்,
பையன் என்ன தப்பு பண்ணாலும் வெளிய சொல்லவே மாட்டாங்க. மூடி மறைச்சு காப்பாத்த தான் பாப்பாங்க. கிரிமினல்ஸ் எல்லாருமேன்னு அபாண்டமா பழிய சுமத்திக்கிட்டு இருக்காரு சக்திவேல். அண்ணே அண்ணே அபாண்டமா பேசாதண்ணே. ராஜிய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணதுக்கு உன்னோட பழைய பகைய தீக்க வந்தியாக்கும் அப்படின்னு பழனி கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர், இவன் சாப்பாடு டெலிவரி பண்ற டிரைவர் வேலைக்கு போறேன்னு ஊரை ஏமாத்திட்டு திரியறான். பொண்ணுங்களை ஏமாத்தி கூட்டிட்டு போறதுதான் இவன் மெயின் வேலையே. இன்ஸ்பெக்டர், என் அண்ணன் பொண்ணு ராஜி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சக்திவேல் கேட்க, இருக்கு சாருங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அவளை இவன் தான் கடத்திட்டு போய் கல்யாணமே பண்ணனா அப்படின்னு கேஸ இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி பேசிட்டு இருக்காரு சக்திவேல். இப்படி பேசுறது கடவுளுக்கே பொறுக்காதன்னு அப்படின்னு பழனி வான் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர், போலீஸ் கேஸ் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னுட்டு இவன் அப்பனும் ராஜியை வீட்டுல சேர்த்துக்கிட்டான். நாங்களும் அவமானத்துக்கு பயந்துகிட்டு போலீஸ் கேஸ் குடுக்கல. எல்லாரும் எங்கள மாதிரி இருப்பாங்களா? இந்த பொண்ணோட அப்பன் கேஸ் கொடுத்துட்டான், இவன் மாட்டிக்கிட்டான். இன்ஸ்பெக்டர், இவனை சும்மா விடாதீங்க. ஆயுசுக்கும் வெளியே வராத மாதிரி ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு இன்ஸ்பெக்டர். என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ராஜிய கதிர் கடத்திட்டு போயா கல்யாணம் பண்ணா? ராஜி விரும்பிதானே கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சரவணன் கேட்க, அப்படின்னு உன் குடும்பமே கதை சொல்லிட்டு தெரியுதுடா. இன்ஸ்பெக்டர், இந்த குடும்பமே கிரிமினல் குடும்பம். முடிஞ்சா மொத்த பேரையும் தூக்கி உள்ளர வச்சிருங்க. இவன் தனியா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். அப்ப பிளான் போட்டு கொடுத்திருப்பான், மவன் செயல்ல காட்டியிருப்பான் அப்படின்னு சக்திவேல் பேசிட்டு இருக்க. யோ, என்னையா ஓவரா பேசிட்டு இருக்கன்னு சரவணன் சக்திவேல் மேல பாய வர்றாரு. லாயர் உள்பட எல்லாருமே அவரை தடுத்து பிடிக்கிறாங்க. அவங்க அந்த பக்கம் நின்னுட்டு இருக்க செந்தில் வேகமா கதிர்கிட்ட ஓடி வர, போலீஸ்காரங்க ரொம்ப தப்பா இருக்காங்கன்னு, நான் தான் கடத்தினேன்னு முடிவே பண்ணிட்டாங்கன்னு. அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டு என்ன அடிக்கிறாங்களே தவிர அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. இல்லன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது தப்பா ஆயிடும். அவ எங்க இருக்கான்னு உடனே தேடி கண்டுபிடினே. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள கண்டுபிடினேன்னு கதிர் பதறாரு. எப்படிடா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு செந்தில் கேட்க, நான் ஒரு க்ளூ சொல்றேன்னு, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருன்னு அப்படிங்கிற கதிர் செந்தில் கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க எல்லாமே சரவணனை இழுத்து பிடிக்க சக்திவேல் தென்னாவட்டா உட்கார்ந்து இருக்காரு. எல்லாரையும் திட்டிட்டு இருக்காரு. யோ, என்ன பிரச்சனை பண்ற? உன் தம்பியோட சேர்த்து உன்னையும் தூக்கி உள்ளர வைக்கவா? என் கண்ணு முன்னாடியே சண்டை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சரவணனை பார்த்து திட்டுறாரு. சார், என் தம்பிய பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சரவணன் வேகமா கேட்க, டேய், அந்த ஆளு எப்பயும் செய்யற வேலை தானேடா. எலை கொஞ்சம் அமைதியா இருடான்னு சரவணன் அமைதிப்படுத்துறாரு பாண்டியன். சக்திவேலி ஏதோ ஜாட காட்ட, கான்ஸ்டபிள் இவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஏப்பா எல்லாரும் வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாரு கான்ஸ்டபிள். ஓகே தானே என்ன கதிர் கேட்க, தைரியமா இரு, அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு செந்தில் சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. வெளியே வந்த பாண்டியன் பழனி கிட்ட, இலை பழனி, உங்க அண்ணன் மாதிரி ஒரு கேவலமானவன் இந்த உலகத்திலேயே நான் பார்த்தது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சக்திவேல் தென்னாவட்டா வர்றாப்ல. உன் பையனை மறந்துரு, அவன் வாழ்க்கை அவ்வளவுதான்னு சக்திவேல் பாண்டியன் தோல்ல தட்டி சொல்றாரு. கடைசி வரைக்கும் ஜெயில களிதான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, யோ என்னையா பேசிட்டு இருக்கன்னு மறுபடியும் சரவணன் பாயிறாரு. இப்ப பழனியும் செந்தில அவரை தடுத்து நிறுத்துறாங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கும் களிதான் அப்புறம் அப்படிங்கிற சக்திவேல் தென்னாவட்டா நடந்து போய் திமிரா வண்டியில உட்காந்து எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறாரு. எலை, வீட்டுல வேற கதிரை எப்படியாவது கூட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோண்டா. பூரா பேரும் கதிரை எப்படியாவது கூட்டு வந்துருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கடா. ஷோ, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே அப்படின்னு பாண்டியன் தலைய பிச்சுட்டு நிக்கிறாரு. அப்பா, காணாம போன பொண்ணு முதல்ல கண்டுபிடிக்கணும்ப்பா. கண்டுபிடிச்சா மட்டும்தான் கதிரை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு செந்தில் சொல்ல, எப்படிடா மாப்பிள்ள கண்டுபிடிக்கிறது? கடத்திட்டு போனவங்க யாரு, எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு நமக்கு எப்படிடா தெரியும்? போலீஸ்காரங்க பண்ற வேலைய நாம எப்படிடா பண்ண முடியும் அப்படின்னு பழனி கேட்க, பண்ணிதான் ஆகணுமாமா. நீங்க வீட்டுக்கு போங்கப்பா, நானும் அண்ணனும் என்ன பண்றதுன்னு பாக்குறோம். நீங்க வீட்டுக்கு போங்கப்பான்றாரு செந்தில். அப்பல நீங்க போக வேணாண்டா, சரியா வராதுடா அப்படின்னு பழனி சொல்ல, நாங்க பாத்துக்கிறோம் மாமா, நீங்க அப்பாவை கூட்டிட்டு போங்க அப்படின்னு செந்தில் நிதானமா சொல்ல, டேய் கேட்க மாட்டீங்க, சரி வாங்க மச்சான், டேய் பாத்து பத்திரம்னு சொல்ற பழனி பாண்டியனை கூட்டிட்டு போறாரு. பாண்டியன் மனசில்லாம திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. டேய் பாத்து பத்திரமா பண்ணுங்கடா அப்படிங்கிற பாண்டியன் ரொம்பவே உடைஞ்சு போய் நடக்கிறாரு. சரவணன் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. அண்ணே அண்ணே, ஏன்னே அழுவுற அப்படின்னு செந்தில் கேட்க, அவனை பார்த்த இல்லடா எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு, எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குதுடா அப்படின்னு சரவணன் சொல்ல, அழாதண்ணே, அழறதுக்கு நமக்கு நேரம் இல்ல, முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற செந்தில் சரவணன் தோல்ல கைய வைக்க, சரவணன் கண்ணை தொடச்சிட்டு நிமிர்ந்து நிக்கிறாரு. என்ன பண்ண போறாங்க, எப்படி கண்டுபிடிக்க போறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.